சாஸ்திரத்தை நீங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் என்ன லாங்குவேஜ் ஆகும் நீங்க அதை எடுத்து பார்த்துக்கலாம். 108 ஹைட்டு அதில் மேலே சுதர்சன் சக்கரா ஃபுல்லாக கோல்டு பிளேட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பத்ராச்சலத்தில் இருக்கிற நர்சிங்கர் 4 கையிலேயே வந்து இருக்கிற சுதர்சன் சக்கரா வேறு எங்கேயுமே கிடையாது. ஒன்லி பத்ராச்சலம் அடுத்து நம்ம இங்கே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மேப் எடுத்து இந்த மேப்பை அதுக்கப்புறம் இந்த கோபுரமே ரெடி பண்ணாங்க. மேலே ஃபுல்லாக குருகுல் ஸ்டூடெண்ட்டு, கீழே பிரம்மச்சாரிஸ் ஆசிரமம். ஓகே. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நோ கரண்ட். அந்த பக்கம் கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரே ஒரு லைட் மட்டும் கரண்ட் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த குண்டு பல்ப் இருக்கும். ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கருப்பூர், அதாவது நம்ம ஓமல் போகிற வழியில் இருக்க கருப்பூர்ங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேயில் தான் வந்திருக்கோம். என்னங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்ட்டு சொல்கிற இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 2019 அடிக்கல் நாட்டி கோயில் கட்டிகிட்ருக்காங்க. கோயிலோட வேலைப்பாடு ரொம்ப வேகமாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் டிலேவாக தான் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த கோவில் கட்டிகிட்ருக்க இடம் சென்டரில். இன்றைக்கி நம்ம இங்கே ஏன் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நவமி, அதாவது கிருஷ்ண நவமி, ராமநவமின்னு சொல்லுவாங்க. அந்த டேவில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது. சிறப்பு பூஜை சிறப்பான வழிபாடு நடக்க போகுது. அதுதான் நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளை இங்கே இன்வைட் பண்ணது பார்த்திங்கன்னா கோபி மூலியமாக இங்கே வந்திருந்தோம். இன்வைட் பண்ண நண்பர் வந்து சார் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி தான். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது டீட்டெயிலிங்காக பார்ப்போம். இப்போ இருக்குது இது சங்கீதன் ஹால். இங்கே வந்து ப்ரீச்சிங், காலேஜ் ஸ்டூடெண்ட், அப்புறமேலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சைத்தன்யாவோட லீலா, இதெல்லாம் வந்து கேரளா பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. இப்போ சைத்தன்யாவோட கொடுத்த எல்லா ஸ்லோகாஸ் எல்லாமே தனியாக இருக்கும். யூரல் பெயிண்டிங் சொல்லுவாங்க. இதில் வந்து கியூஆர் கோட் போட்டு இந்த சாஸ்திரத்தை நீங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் என்ன லாங்குவேஜ் ஆகும் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணி அவங்க நீங்கள் கதையை கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் சாமி இருந்துச்சு. இப்போ தான் கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு பூஜை நடக்கிற இடத்துக்கு கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்துல தான் சாமி இருக்கும். அது இல்லாமல் எவ்ரி சண்டே வந்து இங்கே சிறப்பான பூஜை நடக்குது. இது வந்து பெரிய எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. ஓகே.
இதெல்லாம் வந்து பிரசாதம் ரெகுலராக பிரசாதம் ஹைட்டு அதில் மேலே சுதர்சன் சக்கரா ஃபுல்லாக கோல்டு பிளேட் போட்டிருக்காங்க. ஸோ பத்ராச்சலத்தில் இருக்கிற நரசிங்கர் 4 கையிலையும் வந்து இருக்கிற சுதர்சன் சக்கரா வேறு எங்கேயுமே கிடையாது. ஒன்லி பத்ராச்சலம் அடுத்தது நம்ம இங்கே தான். லென்த் 250 அடி லென்த் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மேப் எடுத்து இந்த மேப்பை அதுக்கப்புறமேல இந்த கோபுரமே ரெடி பண்ணாங்க. அங்கே கல்யாண மண்டபம், இந்த சைடு வந்து கிச்சன் சமையல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே வந்து கோயிலோடு சேர்ந்து கல்யாண மண்டபம் பெரிய மண்டபம் இல்லை. இல்லை ராமரோட பெரிய ராமர் இதுக்குள்ள போகலாம் பார்க்கலாம். ஃபியூச்சரில் இதே மாதிரி தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரெகுலராக நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குருகுலம் பில்டிங் சார். மேலே ஃபுல்லாக குருகுல் ஸ்டூடெண்ட்டு, கீழே பிரம்மச்சாரி சாஸ்திரம். ஓகே. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நோ கரண்ட். அந்த பக்கம் கரண்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரே ஒரு லைட் மட்டும் கரண்ட் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த குண்டு பல்ப் இருக்கும். ஸோ இதெல்லாம் மேலே இருக்கிறது எல்லாமே குருகுல பாய்ஸ் இருப்பாங்க. கீழே வந்து பிரம்மச்சாரி சாஸ்திரம். இங்கே சண்டே இவ்வளோ பேர் பிரசாதம் இருக்கும். எவ்வளோ பேருக்கும் இது வந்து அந்த பக்கம் நம்ம வந்து அந்த கோயிலோட பேஸே இதில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அதை ஒவ்வொரு டாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இருக்குது. இது ராமர் டாம், இது வந்து கோலோக சாட், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இது கோலோக சாட்னு சொல்லுவாங்க. இந்த பூமி எப்படி இருக்குங்கிற இது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. நம்ம எந்த லோகத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், பால் கடல் தேன் கடல், இது மாதிரி எல்லா இதுவுமே இதை தாண்டி நம்ம வரணும். ஸோ யார் யார் என்ன ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லோகம் போவாங்க. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மந்திரம் பகவத்கீதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இது அப்படியே நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே அப்படின்னு போய் நேராக வந்து கோலோகம் பிருந்தாவன் அங்கே போனாங்கன்னா திருப்பி இந்த பிறவி சரக்குலேருந்து வருவாங்க. இது கெஸ்ட் ஹவுஸ். இது கெஸ்ட் ஹவுஸு. இது கல்யாண மண்டபத்தில் ராமர் ஃபுல்லாக லீலைகள்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் அதை சுற்றி பார்த்து பாறை, பெரிய பாறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ரெடி ஆகல, இதில் தான் போகணும் ஏறி மேலே. அம்மா ஒரு பேம்ப்ளெட் நீ அவங்க அம்மா அதில் 4 டன்னு மேலே 80 டன்னில் வந்து பெரிய ஸ்டோன் வச்சுருக்காங்க. மேலே சுதர்சன் சக்கரா. ஓகே. ஸோ இது அந்த அந்த 80 டன்னு இப்போ வந்து கார்விங் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன கார்விங்ஸ் டிசைனிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அந்த இருக்க மேலே இருக்கிற ரவுண்ட் வந்து 80 டன். அந்த பெரிய கல் 80 டன்னு. அதுக்கு மேலே ஒரு கும்பா மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே தான் சுதர்சன் சக்கரா வச்சுருக்காங்க. ஓகே. இது வரைக்கும் ஒரு படி. இந்த ராஜாக்கள் அந்த பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து பாறையெல்லாம் இது பண்ணி அந்த அந்த மேட்டூர் டேம்லாம் கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ச் இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எத்தனை ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் பிரேக் ஆகுது. அங்கே கீ ஸ்டோன் இருக்கும். அதை எடுத்தீங்க எல்லாம் ப்ராப்ளம் கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம சீட்லேயே பண்ணுறாங்க. ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரம் இருக்கு தெரியுமா? போயிருக்கீங்களா? ஆமாம். ஸ்ரீரங்கம் பெரிய கோபுரத்தோட அது செஞ்சவருடைய பையன் தான் இந்த
மாடல்ஸ்ல 3D மாடல்ஸ். இது வந்து 750 கிலோ ஆக்சுவலா. இது வந்து 4 lakhs பக்கமா இது வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை தனியா இருக்கும். சக்கரை தனியா இருக்கும். இது மகாபாரத ஸ்டோரிஸ்ல பாகவத்துல இருக்கு. ஸோ இது பாருங்க தனியா இருக்கும். ஆமா, தனியா எல்லாமே தனியா இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்டோனை கார்விங் வந்து பக்காவா ஜெய்ப்பூர்ல பண்ணிருக்காங்க. அங்க பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, நீங்க வந்து நம்ம பாடி எந்த அளவுக்கு சைனிங் இருக்கும் அந்த அளவுக்கு சைனிங் இருக்கும். கார்விங்லாம் பக்காவா இருக்கும். செப்பல், ஷூ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 17 டன்னு சார், 17 டன்னு ஃபுல்லாக கிருஷ்ணா ராமர் தர்பார் ஃபுல்லாக எல்லா ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க செஞ்சவங்களே இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை, தான் ஃபஸ்ட்டு. அயோத்தியாவில் எப்படி ஓப்பன் பண்ணப்போ மோடி ஓப்பன் பண்ணாங்க அதே டைம் இது ஓப்பன் பண்ண யாருக்கும் நம்ம சொல்லலாம், இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஹோட்டல் ஓப்பன் பண்ணிச்சு. இது கல்யாண மண்டபம். இது நீங்கள் பார்க்கலாம். மேலே கல் ஸ்டோன். இங்கே சமைச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிற இலை பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுலேயே பிளேட். கிருஷ்ணர் இந்த காலத்தில் வந்து பெரிய கல்லுலேயே வந்து ரைஸு, சாம்பார், பொரியல் எல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய தட்டு பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கல்லுலாம் 20 நாள் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது டிசைன் சரியில்லை, கல் சரியில்லைன்னா அப்படியே எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து நிலைப்பாடுகளை வந்து காசை பார்க்காம வந்து வேலை பார்த்து இந்த கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. இது வந்து சும்மா ஏதோ இன்னைக்கு கட்டிட்டோம் அப்படிலாம் கிடையாது. பாரம்பரியாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டீச்சிங் இருக்கும். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்யம் கலாச்சாரத்தை பற்றி முழுமையாக சொல்லக்கூடிய ஒரே கோயில்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். செயல்லையும் சரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் தான்.
இப்போ ஆரத்தி நடந்தது. இதுக்கப்புறம் கௌரவ தாய்க்கு ஷாலகிராம் ஷிலாக்கு அபிஷேகம் நடக்கும். அதுக்கு அடுத்து உபன்யாசம், அதுக்கு அடுத்து பிரசாத விருந்து இருக்கு. சோ தயவுசெய்து எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு பகவான் ராமச்சந்திரரோட அவதார நாள், ரொம்ப சிறப்பான நாள். உலகம் முழுக்க இந்த நாள் கொண்டாடப்பட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க ஸ்ரீ பிரபுபாதரோட கருணையினால ராமச்சந்திரரோட அவதார நாள் கொண்டாடப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம கோயில்ல அது நம்ம அந்த திருவிழாட ஒரு சார்பா நம்மளும் நம்ம கோயில கொண்டாடிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கோயில விழாவும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல அதுக்கான விஷயங்களை நம்ம புஸ்தக டேபிள்ல கேட்டுக்கோங்க. இப்போ அபிஷேகம் தொடங்க இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் பொறுமையா இருந்து கீர்த்தனத்துல கலந்துக்கோங்க. பிரசாதம் உபன்யாசம் கேட்டு பிரசாதம் எடுத்துக்கோங்க. நண்பர்கள் நல்விரும்பிகள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இப்போ ராம் கதா நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. அதற்கு பிறகு ஆரத்தி கீர்த்தனம், அதுக்கு பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு. மீண்டும் உங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறோம், நீங்க எல்லாரும் இந்த ரொம்ப அற்புதமான ஸ்ரீநாதா கோகுலானந்தா இந்த கோயில் கட்டுமான பணி பல பேர் உதவிட்டு மிக விரைவில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில கலந்துட்டு மேலும் பல பேர் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர மாதிரி பணியோடு கேட்டுக்கிறோம். அதற்கு பிறகு மிகவும் முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் மற்றும் நம்முடைய யூடியூப் மற்றும் பல இடத்துல இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க பார்த்து நீங்க பலனடையலாம். மேலும் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதக்கூடிய புஸ்தகங்கள், அவருடைய பகவத்கீதை, ராமாயண புஸ்தகங்கள் எல்லாமே நம்மளுக்கு இங்க இருக்கு. இதை நீங்க படிச்சு பயனடையலாம். மீண்டும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து கலந்துட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. श्री प्रभुपाद की जय, हरिनाम संकीर्तन की जय, श्री राम राम महोत्सव की जय, श्री सीताराम लक्ष्मण हनुमान अनंत को அவர்களுக்கு என்னத்தை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் நம்மளுக்கு இன்பமானது நம்ம அதிகாரியில் இருக்கிறவர்களும் நம்மளுக்கு உண்மையான அமைதி ஆனந்தம் ஏற்படவே இருக்கிறது. அதனால பகவான் என்ன பண்றாருன்னா தானே அவதரிக்கிறார். சமஸ்தேன வந்த மோகேன பாரதம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொறாமை மற்றும் பகவான் மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணத்தினால நம்ம இந்த கௌரவத்துக்கு தகுதி. நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. கடவுள் மேல இருக்கக்கூடிய துவேஷத்தின் காரணத்தினால நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை தெரிஞ்சுக்காததின் காரணத்தால இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுகிறோம். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் பலவிதமான வியாதிகளால் கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த வியாதிகள்லாம் ஏதோ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ
பகவான் நம்ம சின்ன ஒரு புஷ்பத்தை வாங்கி கிருஷ்ணகீதை சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியோட எனக்கு யாராவது ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு பழமும் கொடுத்தா அதை ஏற்று, தண்ணியும் கொடுத்தா அதை ஏற்றுக்கிறேன் விஷயம் எதுவும் பெருசா எதிர்பார்க்க அதை கொடுத்தா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது. அதை அவர் மறக்கவே மாட்டார் கடைசி வரைக்கும். அவருடைய என்ன சொல்றது, அவருடைய என்ட்ரி கம்ப்யூட்டர் என்ட்ரில ஆர்டிஸ்ட்ல கிராஷ் ஆகாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம சின்னதா என்ன பண்ணாலும் கடைசியில நமக்கு ஒரு பெரிய உதவி கொடுத்து காட்டணும். சின்னதா பண்ணாலே அது மறக்க மாட்டேங்கிறது. அப்புறம் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அதுதான் கவர்மெண்ட் எதிர்பார்க்கிறோம். ஸோ கிருத்தஜனா நம்ம இருக்கிறது மிகவும் சிறந்த அவர்கள் நம்ம கற்றுக்கலாம். எப்படி ராமச்சந்திரன் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் நம்ம கருப்பூரில் அமைஞ்சிருக்க கோவில் பற்றி தாங்க. அதாவது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருங்கற்களாக கட்டப்பட்டுருக்கு. கட்டடத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு நாள் வந்து பகலில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன்னு இருக்காரு. ஃபுல்லாக எடுத்து போடணும். நாங்கள் பூஜையை முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் கிளம்பணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS. Bye guys.